என்ன வேலை எதுவும் செய்யாம சும்மா உட்காந்துக்கிறேன். 2 வண்டி வேலையை முடிச்சாச்சு. அது பட்டறையில இருந்து வரணும், வந்தாதான். அது இல்லாம இவன் 2 நாள் லீவ் போட்டான். ஒரு வண்டி அது என்ன ஃபால்ட்டுன்னே தெரியல, கஸ்டமர் சொல்லிட்டு போனது சொல்லாமே போயிட்டான் அவன். 2 நாளா வழியும் போட்டான். எப்படி நீ ஒரே ஆளை பாத்துக்கிற? அதுதான் வேலு. அந்த காலத்திலேயே யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க என் காலம் வெல்லும் என்ற பின்னே வாங்கடா வாங்க. அந்த மாதிரி நம்ம தைரியமா இருக்கிறது. எவன் வந்தாலும் எவன் போனாலும் நம்ம உழைக்கிறது தான். இல்லையா உங்ககிட்ட எந்த வண்டி வந்தாலும் சரியா ரிப்பேர் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்களே. விஷயம் தெரியாதவங்க 500cc ஃபாரின் வண்டியா பார்த்துட்டுனா இந்தியா வண்டி பார்க்கறதுக்கே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதுல இன்ஜின் வேற மாதிரி. நான்லாம் ரேஸ் வண்டி ரெடி பண்றேன், இங்கேயா போறாத நேரம் இது ரெடி பண்றேன். இது இவனுக்கு அந்த அருமை தெரியல இங்க இருக்கிறவனுக்கு. என்னெல்லாம் பேச சமாளிக்க வேண்டியது. சரி, ஒரு வண்டி எனக்கு ரெடி பண்ணி தரியா, ரேசிங் போற மாதிரி? எது? நீ ரேஸுக்கு போற மாதிரியா? வண்டி ஓட்டுவியா நீ? என்ன வேலை இப்படி கேட்ட? நான் மிலிட்டரியில இருக்கும் போது 8 பேர் பைக்ல உட்கார வச்சு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஓட்டி போவேன். நம்ம தான் ஃபாரின் வண்டி அளந்து விட்டா நமக்கு மேலே இவன் அளந்து விடுறானா? 8 பேரை எப்படி உட்கார வச்சு ஓட்டி போனோம் தானே யோசிக்கிறேன். அதை யோசிக்கல. இங்க வேலை செய்யற நாதாரி வந்திருந்தா இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நான் யோசிக்கிறேன். இப்படி தானே அசிங்கப்படுத்தாத. நான்லாம் மிலிட்டரியில யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, நான் அப்போ கண்ணை எடுத்து சுட்டுருவேன். நான் கிளம்புற வேலை. என்னமோ பீச்சில் பலூன் சுடுற மாதிரி எடுத்து சுட்டுருவாங்களாமே. பெரியப்பா, நான் சொல்றதை கேளு. எது கேட்டாலும் ரைட்டு ஆமா அப்படின்னு சொன்ன, ஓகேவா? இதெல்லாம் எதுக்கு எடுத்து போற? அது அங்க பேசிக்கலாம், நீ கம்முனு வா. வரானே யார் தெரியுமா? எங்க முதலாளி அந்த டயர் மேல உட்காந்து நீ எலும்பு தோல்மாக்குறாரு, அவரு தான். லீவு போட்டு வர்றத பார்த்து அண்ணா 2 நாள் லீவ் போட்டல, இங்க வேலை இல்லை, கிளம்பு. அப்பயே நான் சொன்னல நல்லது கால இல்லன்னு, கேட்டியா? ஆமாப்பா. என்ன இது நல்லது காலம் இல்லை கேட்டியா? ஆமா, உன் நல்லதுக்கு தான் நான் 2 நாள் லீவ் போட்டேன். இப்போ நாடானா வேலைக்கு வராத போன்ற. ஏன் நல்லதுக்கு லீவ் போட்டியா? என்னடா சொல்ற? உனக்காக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம்னு சொன்னல, அதுக்காகத்தான் 2 நாள் லீவ் போட்டேன். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கோ நீ லீவ் போறதுக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு யூடியூப் பத்தி என்ன தெரியும் சொல்லு? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. கூட்டு வந்துக்கிறேன் பாரு, இவரு யூடியூப் பத்தி கரைச்சி குச்சவரு. யூடியூப்னா என்னப்பா? நீ சொல்லத்தான் கரெக்ட். என்ன சொன்னாரு? தெரியாத இவங்கிட்ட ஏன் கூட்டு வந்தேன்னு கேட்டாரு. ஐயோ சாரிப்பா தெரியாம சொல்லிட்டேன். யூடியூப்பை பத்தி விளக்கமா சொல்லுவாரு, கேளு. இது என்னன்னு கேளு. இது என்னதுப்பா? இது பைப்பு. மரமண்டை அதுவா பைப்பு? எதே மரமண்டியா? டேய், அது பைப்பு தாண்டா. பைப்பு எதுன்னு நான் சொல்றேன், பின்னாடி திரும்பி அதை எடு. என்னது பின்னாடி? ஆமா, இது ஒரு பைப் இருக்கு. ஆமா இருக்கு. லூசு பையா, இது பைப்பு, அது டியூப். எங்க ஊர்ல இதுவும் பைப்புன்னு சொல்லுவாங்கப்பா. பெரியப்பான்னு கூட பார்க்க மாட்டேன், தூக்கி போட்டு அடிச்சிருவேன், கம்முன்னு இரு. என்னது உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க? டியூபே தெரியலையே, இவனுக்கு என்ன சொல்றதுன்னு கேக்குறாரு பெரியப்பா. சாரி பெரியப்பா, தெரியாம சொல்லிட்டேன் பெரியப்பா. இது டியூப் தான், ஒத்துக்கிறேன். டியூப்பை பார்த்துட்டீங்க, இதை பத்தி பையன் சொல்லுவான். பையன் சொல்லுவானா? நீங்க சொல்லுவேன் தான் பையன் சொன்னா. அவர் எனக்கு விளக்கமா சொல்லிட்டாரு, நான் சொல்றேன் இப்போ. சரி சொல்லுப்பா. இது என் கையில இருந்தா ஏன் டியூப், சரி இது உன் கையில இருந்தா இது யூடியூப். நம்பா, உன் கையில இருந்தா உன் டியூப் தானே வரும், எப்படி யூடியூப்னு வரும்? இவருக்கு இங்கிலீஷ் தெரியும், சொல்லுவாரு கேளுங்க. சொல்லுப்பா. நீ என்ன யூன்னு அர்த்தம்? என்னப்பா சொல்றாரு அவரு? அதான் சொன்னார்ல, நீ என்ன யூன்னு சொன்னார்ல, நீ வச்சிருந்தாலே அது யூடியூப். அப்ப நான் வச்சிருக்க டியூப் ஏன் டியூப்? ஏன் டியூப்னு சொல்லக்கூடாதுப்பா, அதத்தான் யூடியூப்னு சொல்லு. இப்ப சொல்றேன்ப்பா, கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோ. பழைய யூடியூப். பழைய யூடியூபா? யூடியூப் அது மட்டும் சொல்லு, பழசு புதுசுலாம் சொல்லாத. அப்படியாப்பா சொல்லலாம்? பெரியப்பான்னு பாக்குறேன், பெரிய கல்லெத்து மண்டியில போட்டுருவான், கம்முன்னு இரு. சரிப்பா, நம்ம ஆரம்பிக்கிற யூடியூப்புக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? சொல்றேன், இதுல தண்ணி ஊத்துனா என்ன ஆகும்? தண்ணி கீழே போகும். அப்படி சொல்லக்கூடாது, தண்ணி எல்லாத்துலயும் போகும்னு சொல்லணும். நீயும் அதே மாதிரி சொல்லு. ஆமாப்பா. ஏன்? ஒரு வீடியோ நம்ம போடுறோம், கீழே போகுதுன்னு சொல்லுவியா இல்ல எல்லா இடத்துக்கும் போகுதுன்னு சொல்லுவியா? ஆமா, எல்லாரும் பாக்குறாங்கல்ல, எல்லா இடத்துக்கும் போகுதுன்னு தான் சொல்லுவேன். புரியுதா? இதுல தண்ணி ஊத்துனா எல்லா இடத்துக்கும் போகல, அதே மாதிரி வீடியோ போட்டோம்னா எல்லா இடத்துக்கும் போகும். அதுதான் யூடியூப். அடுத்து நீ தெரிஞ்சுக்க வேண்டியது முகம் பாக்குறது. முகம் பாக்குறதா? பேஸ்னா முகம், இது வந்து புக், பேஸ்புக். இத பத்தி நான் தெரிஞ்சுக்கணுமா? புக் எதுக்கு யூஸ் ஆகுது அதை சொல்லு. பா, இது கூட தெரியாதா? சோன் பப்படி கட்டலாம்,
பொட்டலம் கட்டுவாங்க, மிளகு சீரகம் கட்டுவாங்க, அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்பா. உன் புத்தி எங்க போறது பாத்தியா? பொட்டலம் கட்டுறதுதான். புக்குன்றது படிக்கிறது. படிக்கிறது சரி, அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு சம்மந்தம் இல்லை, ஏன்னா நீ படிக்கவே இல்லை, அது வேற விஷயம். ஃபேஸ்புக்ன்றது இதே மாதிரி வீடியோ எடுத்து போடுவோம், படிக்கிற மாதிரி பாப்பாங்க. அப்போ என் டியூப்லயும் நான் இருப்பேன், மூஞ்சி பாக்கு புக்லயும் நான் இருப்பேனா? அட நானும் சுனியும், ஒன்னு யூடியூப் ஒன்னு ஃபேஸ்புக்கு. சரி சரி, மேல சொல்லு. இப்போ இது நான் சொல்லு. பேப்பரு. பேப்பரா? ஆமா, அது எங்க ஊர்ல பேப்பர் தான். இது பேஜ். ஒரு தடவை சொல்லு, நான் கேட்கணும். சொல்றேன். பேஜ். பேஜ்னா இங்க குத்திக்கிறது, நான் சொன்னது பேஜ். இப்போ சொல்லிடுறேன், ஒரு நிமிஷம். பேஜ் சொல்லக்கூடாது, பேஞ்ச். பேஞ்சியா? அங்க போயிட்டு வா. எதுக்கு? நீ தான் பேஞ்சினியா, இங்கே போயிட்டேனா அங்க போ. அது இல்ல, அது பேஞ்சு இல்ல, நான் சொல்றது புக்கில் இருந்து நீ சொன்னிய, அது பேஞ்சினிய, அதனால நான் சொன்னேன். அது ஏதோ ஒன்று விடுறா. வாயில வரலனா கூட பரவாயில்ல, இத பத்தி கேட்டு வச்சுக்கோ. பேஜ். டேய், நீ ஓவரா போற. சரி, இந்த பேஜ் அது ஏதோ ஒன்று, அதை தெரிஞ்சு வச்சு நான் என்ன பண்றது? ஃபேஸ்புக் பேஜ்லயும் வீடியோ போடலாம். ஆஹா, அப்போ வீடியோ நம்ம எங்க வேணாலும் போடலாம்ல? எங்க வேணாலும் போடலாம்ல? எங்க போடலாம்? நீ ஏதோ மூணுத்துல போடலாம்ல, யூடியூபோ ஏதோ ஒரு டியூப்ல போடலான்னு, அப்புறம் மூஞ்சி பார்க்குற பேஜுன்னு, அப்புறம் புக்கு பேஸ் புக்குன்னு, அது எல்லாம் போடலாம்ல, அது கேட்டேன்பா. இந்த 3 மட்டும் இல்ல, இன்னொன்னுலயே வீடியோ போடலாம். அது எதுலப்பா? யோ பெரியப்பா, எவ்வளவு நான் சொல்லியா? எடை போடலாம்பா. எடை போடலாமா? என்னடா சொல்றாரு? எடன்னா அதுல என்னென்ன வரும் சொல்லு. நான் அது மேல எடுத்து வைக்கிறோமோ அதெல்லாம் வரும். சத்தியமா எனக்கு கெட்ட கோவம் வரும். கிலோவுக்கு முன்னாடி கிராம் வரும், அது தெரியுமா? ஆமாப்பா, நிறைய எடையா இருந்தா கிலோன்னுவோம், அது குறைஞ்சிருந்தா கிராம்னுவோம். அதுலயும் நம்ம வீடியோ போட போறோம். இப்ப புரியுதுப்பா, எடை குறைச்சு நம்ம வீடியோ போட போறோம், கரெக்டா? எடை குறைச்சு வீடியோ போட போறோமா? நீ தானப்பா சொன்ன கிலோக்கு குறைச்சா கிராம், அதுல வீடியோ போட போறோம்னா கிராம் கணக்குல வீடியோ போட போறோம், கரெக்டா? எல்லாம் கரெக்டா தான் சொல்றாரு அவரு. பெரியப்பா, வாய மூணு கம்முன்னு இரு. நான் சொல்றதுக்கு இல்ல ஆமான்னு மட்டும் சொல்லு. சரிப்பா, நீ சொல்ற மாதிரி சொல்றேன்பா. இப்ப ஒன்னோட ஒன்னா மோதிக்கினா நீ என்ன சொல்லுவ? ஆக்சிடென்ட்னு சொல்லுவேன். டேய், தமிழ்ல சொல்லு. முட்டிக்கிச்சு இல்லையா, மோதிக்கிச்சு, இச்சிக்கிச்சு. கடைசியில சொன்ன பாரு, அது கரெக்டா சொன்னேன். அதையும் கிராமையும் சேர்த்து சொல்லு. இச்சாகிராம். இன்ஸ்டாகிராமா? இன்ஸ்டாகிராம் கிடையாது, அது இன்ஸ்டாகிராம். 100 கிராம் 50 கிராம் கேள்விப்பட்டிருக்கேன், அது இன்ஸ்டாகிராம். இந்த ஆளுக்கு விளக்கத்தை விட உனக்கு விளக்கத்து ரொம்ப கஷ்டமாகுது. என்னப்பா எல்லாம் அவர் சொல்லுவாருன்ட்டு எல்லாத்தையும் நீ சொல்லின்னு இருக்க? அவரு இமெயில், ஜிமெயில், ட்விட்டர் அதெல்லாம் சொல்லுவாரு. மயில் பத்தி தெரியாதுப்பா, கோழி பத்தி தெரியும். நான் உன்கிட்ட அப்பயே சொன்னேன், எது கேட்டாலும் ஆமா இல்லன்னு சொன்னேன். என்கிட்ட சாவடி வாங்காது. ட்விட்டர் பத்தி கொஞ்சம் சொல்லலாம்பா. ட்விட்டர் வரல, விட்டுரு. என்னப்பா மீதி சொல்லாம விட்டுன்ற? இவன் ஒருத்தன் நானே புரியாம நடுவுல பேசுவான். நானா இப்படி பேசுற? புரியலன்றதுக்காக புரிய வைக்க அவர் கூப்பிட்டு வந்த. இப்ப உனக்கே புரியலையா, அவருக்கு புரியலையா, இல்ல எனக்கு புரியலையா? புரியுற மாதிரி சொல்லணும்ல. சொன்ன வரையும் உனக்கு புரிஞ்சுதா? ஒரு வாட்டி புரியுற மாதிரி எனக்கு சொல்ல. ஒரு நிமிஷம் பாயோ சொல்லிடுறேன். வாட்ஸ்அப் ஒன்று, மூஞ்சி புக்கு, ஃபேஸ்புக் ஒன்று, உள்ள இது பேஜ் ஒன்று, ஒன்று வந்து இன்ஸ்டாகிராம் ஒன்று, அப்புறம் எட்ரோ ஒன்று சொன்னீங்க லாஸ்ட்டில், அப்புறம் ஏதோ ஒரு மெயில் ஒன்று சொன்னீங்க, கரெக்டாக சொன்னாப்பா? கரெக்டா நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கினேன், சூப்பர். ஏன்பா அவன் தப்பா சொல்றான்பா, நீ கரெக்ட்ன்ற. எனக்கு தெரியும் அவன் தப்பா சொல்றான்ட்டு, நீ மூடு. சரிப்பா, அப்ப நீ சொன்ன அதுல எல்லாத்தையும் நம்ம வீடியோ போட்டுடலாமா? போட்டுடலாம். கூட்டின்னு வந்தமே கண்டென்ட் இஸ் பீஸ். 3000 ரூபாய் குத்துரு. எது 3000 ரூபாவா? என்கிட்ட காசு இல்ல. சை, உன்கிட்ட எனக்கு ரூபாய் இருந்திருக்கு. செந்தா அடுத்து வந்து வாங்கிப்பேன். இந்த புடி அப்போ காலையில ஊயாத. ஏய், ரூபா கீழே ஊந்துதுடா. இப்பதான் ரூபாய் எடுத்து கொடுத்தேன், கீழே ஊந்துச்சு. என்கிட்ட தானே கொடுக்கணும், எடுத்து உன் பாக்கெட்ல வச்சுக்கிற. புடி. ஏண்டா 50 ரூபாய்க்கு அசிங்கப்படுத்துவ நீ? ஆனா அக்கா பையனுக்கு ஏதோ பண்ணி தரேன்ப்பா, எப்ப பண்ணி தரா? சும்மா ஒண்ணும் இல்ல, அது கத்துக்கிறது. நான் கத்து வச்சிருக்கேன். 2 மீட்டர்ல டியூப் வாங்கணும், ஒரு எடை மிஷின் வாங்கணும், ஒரு புக் வாங்கணும். இவ்வளவு வாங்கி வச்சாதான் சொல்லி தர முடியும். நீ வாங்கிக்கிறியா? என் செலவுல நான் வாங்கணும் வட்டா? என்னப்பா நீங்க கம்ப்யூட்டர் வாங்கணும்னு சொல்லி இன்னைக்கு என்ன வேற ஏதோ வாங்கணும்னு சொல்ற? கம்ப்யூட்டர் தான் வாங்கணும். அதுக்கு முன்னாடி இது எடுத்துன்னு வந்து நீட்டா காமிச்சு சொல்லணும் முதல்ல.
உங்க மாமா பையனும் சித்தப்பா பையனும் அவனுக்கு தெளிவு பண்ணும். இப்ப நான் தெளிவாயிட்டேன். இவர் தெளிவாயிட்டாராம். இவர் தெரிஞ்ச அரைகோடி அவர்கிட்ட சொல்றாரு. வேலு உன் காசுல வேணாம் வேலு, என் காசை நான் தரேன். என் காசுலயே வாங்கி வந்துரு. நான் அது தெளிவா எனக்கு சொல்ல. கண்டிப்பா சொல்றேன்பா. நான் உட்காந்து சொல்லிட்டா அரைகோடியா தெரிஞ்சு வச்சுன்னு ஆபீஸ்ன்னு சொல்றாரு. இந்த வேலு எனக்கு என்னன்னு சொல்லு வேலு. சொல்ற தெளிவா சொல்றேன். இந்த காசுல வாங்கிடுறேன். கொஞ்சம் முன்ன பின்ன போட்டு வாங்கிடுறேன். என்னன்னா முதல்ல உன் டியூப்ல போடுவோம், அப்புறம் கிராம்லயும் போடுவோம், அப்புறம் புக்லயும் போடுவோம். இந்த 3த்தையும் சேர்த்து போட்டோம்னா நல்லா நிறைய வரும். அப்ப போடுறதுக்கு தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். அதுக்கு எப்படின்னா இன்னொன்னு இருக்கு, அது மறந்துட்டேன். இன்ஸ்டாகிராம் ஒண்ணு இருக்கு, அந்த கிராம்லயும் நம்ம போடுவோம். இப்படி 4த்துலயும் போட்டோம்னா நல்லா காசு வரும். எல்லாம் ரெடி. இப்போ ரியால் வந்து நமக்கு பண்ணி தரேன்னாரு. அப்புறம் எனக்கு டைம் இல்லையா, அவரே பண்ண சொல்லிட்டேன். மெயின் வந்து இன்ஸ்டாகிராம் ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து புக் ஒன்று இருக்குது. அதில் உள்ள இருக்குமே, அது பேப்பர் சொல்லக்கூடாது, பேஜ். அது உள்ள பேஜ் இருக்கு. மூஞ்சி பார்க்குறது வந்து ஃபேஸ்புக்கு, அது உள்ள பேஜ். அப்புறம் டியூப், அதான் அந்த டியூப் ஒன்று இருக்குப்பா, அதுலேயும் போடணும். அதுதான் மேட்ரு. அது நான் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா உனக்கு சொன்னால் புரியாது, உன் மச்சானுக்கு புரியுதான்னு தெரியாது. கம்ப்யூட்டர் சீக்கிரமாக வாங்கிடாதீங்க. இதை நான் விலைக்கு கொடுத்தப்புறம் வாங்கு, சரியா? கிளம்பு. எனக்கு நான் வேலை கொஞ்சம் இருக்குது பார்த்துட்டு. அதாவது நான் கூட டியூப்புக்கு தான் போயின்னுருக்கேன். என் டியூப்புக்கு ரெடி பண்ணிருக்கேன், சரியா? நான் சொல்றேன் வேலு, எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் நல்லா சொல்லி கொடு, நான் போயிட்டு வரேன். உன் டியூபே இப்பதான் உனக்கு தெரியுது, அதுக்குள்ள அவர்கிட்ட பணம் வாங்கிட்டா? புரியுதுடா. நீ அங்கே தூக்கி 3000 ரூபாய் கொடுத்துட்ட. இப்போ இந்த காசு வாங்கிறதுக்காக பேசுற நீ. உனக்கு எப்படி அந்த பணம் வந்தது? அந்த நடு வண்டியில அந்த ஓனர் அங்க பார்த்தேன், அவர்கிட்ட இருந்து காசு வேணும் வந்துட்டேன். அந்த 3000 ரூபாய் தான் எடுத்து அவர்கிட்ட கொடுத்தேன். எது? அந்த காசு எடுத்து குத்தியா? ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி போட்டுமே கடைக்காரனுக்கு தான் சொல்றது. இந்த கடையை வேணும், யூடியூப் வேணும், செலவாக கூடாதா? அதுக்கு இல்லடா, இப்ப ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்காரனுக்கு நான் என்ன சொல்றது? தொபர், நீ நல்லா இருக்கணும் தான் காசு கொடுத்து அமிச்சேன். வேணான்னா சொல்லு, நான் வாங்கி வந்துடுறேன். திருப்பிலாம் வாங்கி வராத. எனக்கு யூடியூப் வேணும்டா. அதுல என்னமோ சொன்னி, அதுலலாம் வீடியோ போடலாம். கடையும் இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன் செலவை. இன்னும் நான் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு, நான் கத்துன்னு வந்துடுறேன். நீ கடையை மூடிட்டு பத்திரமா போ. இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ் பேஜ்லயும் போட்டு பணம் சம்பாதிச்ச அப்புறம் உனக்கு வச்சுக்கிறேன்டா. கடையை சாத்தவா? என்னப்பா தம்பியா யோசிச்சுக்கிறான்? ஏம்பா, இதெல்லாம் தெரிஞ்சுதான் இங்க எத்தனை வந்துக்கிறீங்களா? மெக்கானிக் கையில தடா இதெல்லாம் ஏதாவது மாத்த முடியும்? வேற எங்கடா எடுத்து போவாங்க? அதான் நானும் கேக்குறேன். இந்த ஆளு பத்தி தெரியல, தெரிஞ்ச ஏன் இதெல்லாம் எத்தனை வந்துக்கிறா? என்ன இந்த மாதிரி சொல்றான் இந்த பையன்? ஒழுங்கா மாட்ட மாட்டாங்களா? ஆனா ஏதோ சும்மா சொல்றான்பா. உங்க தலையை எழுத்து, நான் என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் கடையில போட்டா செம்ம ரேட்டு தரும்பா. ஏன்பா புதுசுப்பா அது? ஒஞ்சா பாயஸ் தானே? ஒரிஜா பாயஸ் தான், கரெக்டா தானே சொல்றான். இதெல்லாம் இந்த வண்டிக்கு மாத்தணுமா? ஆமாப்பா, இதெல்லாம் மாத்தி வண்டி புது வண்டி மாதிரி ஆகணும். என்ன நடக்க போதோ அத வருது பாரு, நீங்களே சொல்லுங்க. நம்ம கடை தானா? கூட்டமா இருக்குது. வேலை பெரிய வேலை போட்டுக்கிறேன் பாரு. டேய், என்னடா கடையை குப்பை தொட்டி மாதிரி மாத்தி வச்சிருக்க? கேட்டுங்க. வேலை என்ன நீ இப்படி சொல்லிட்ட? எப்படி சொல்லிட்டேன்? இதெல்லாம் புது பொருள்ப்பா, இந்த வண்டிக்கு மாத்தனா. அப்ப இதுல இருக்கிறதுல எத்தணுமா? ஆமா, பாயசத்தை தானே புதுசா மாத்த முடியும். டேய், போய் அந்த மட்காடு என்னன்னு பாரு போ. வேலை அருமையா மாத்தணும் நம்ம தம்பி. அதான் மாத்திடலாம்பா. ரேட்லாம் பேசியா? கடைக்காரனா நீ கடைக்காரனாயா? நீ சொல்லு, நான் வாங்கி தந்துடுறேன். எல்லாத்தையும் மாத்தணும். ஒரு 1500 ரூபா வாங்கி கொடுத்துரு. இது 1500? நோ அதிகம். ரொம்ப சரிப்பா, பார்த்து கம்மி பண்ணிக்கிறேன். 2 மாடு மாட்டேன், பரவாயில்லையா? நோ என்ன அப்படி சொல்றாங்க? என்ன வேலை என்ன இப்படி சொல்ற? பின்ன இவ்வளவு பொருள் மாத்தணுமே, 1500 கூட தர முடியாதா? நாங்க போய் இந்த ஏதாவது கமிஷன் கணிச்சிருக்கோம், நீங்களே மொத்தத்தையும் வாங்கி வந்து போட்டீங்க. சும்மா கத்தின்னு இருக்காதீங்கப்பா. ஏப்பா, இந்த மட்டும் தேவையில்ல. அதுக்கு பதில் தானே புதுசு வாங்கி வந்துக்கிறோம். நல்லதா போச்சு. என்னப்பா பண்றா? ஓடிக்கிறேன். என்னப்பா, என்ன பையன்கிட்ட குரல் குத்துருக்கீங்க? நோ என்னண்ணா கழட்டாம உடைக்கிறான்? கயிட்டுனால ஒட்டாலும் புதுசு தானே மாட்ட போறோம். உனக்கு என்ன வந்தது? கரெக்டு தான்ப்பா தம்பியா. இத்தனை பண்ண போற நீ? எப்படின்னா ஓச்சா இருக்க கூட. நோ கழட்டி ஏதா தானே நல்லா இருக்கும். எப்பா, கழட்டி எடுத்துனா 3000 ரூபாய் ஆகும், சரியா? ஐயா நோ இது வேலைக்கு ஆகுது, நான் வேற கடைக்கு எடுத்துன்னு போறேன். ஓ, வேற கடைக்கு போறியா? கேக்கண்ணா,
நீ வேலை செஞ்சதுக்கு காசு வாங்கிக்கோ உங்ககிட்ட. குடுப்பா 2200 ரூபாய். எது 2200 ரூபாய்? என்னத்துக்கு 2200 ரூபாய்? அந்த ஆளு போன வாரம் காசு தரல, இது வச்சதுக்கும் சேர்த்து 2500 ரூபாய் கொடு. நோ நானா அவனுங்க? அந்த தம்பி அப்படித்தான், நான் பேசிக்கிறேன். 2000 கொடுத்துட்டு போ. என்னது 2000 ரூபாவா? ஏம்பா என்னப்பா நீ பாட்டு குறைச்சிங்கன்னா போற? ஏன் எப்பட்ட தம்பிப்பா? இல்ல தம்பியா, நீ 2000 கொடுத்துட்டு போதும். குடுக்குறா இல்லையா? ஏய் வண்டியே நான் மாட்டலன்ற எதுக்கு 2000 ரூபாய் கொடுக்கணும்? திருப்பி நான் சொல்ல முடியும். அந்த ஆளு எனக்கு சம்பள காசு தரல, அதை வாங்கிக்க சொன்னாரு. குடு. ஏய் அவர் காசு தரதுக்கு நான் என்னடா தரணும்? என்னடா பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நீ என்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நீ ஆச்சு அவரு ஆச்சு, வண்டியை கொடுக்க மாட்டேன். யோ நான் என்ன நினைச்சுக்கிறீங்க? பையன் வேலை செஞ்சிருக்கான், நீ பாட்டு கடை முன்னாடி எடுத்துட்டு வந்து போட்டிருக்க. என் வியாபாரம் மொத்தத்தையும் கெடுத்திருக்க. சும்மா விட மாட்டேன், ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். ஒழுங்கா பணத்தை வச்சுப்போ. யோ புதுசா சொல்றியா? யோ அந்த 1500 ரூபாய் தர மாட்டி விட்டுறியா? யோ அது அப்பயே சொல்லிருந்தா மாட்டி போல, இப்ப சொல்ற. மாட்டி விட்டு நம்ம பையன் தான். ஏன்பா 4000 கொடுத்துருப்பா. என்னப்பான்ற? யோ நான் எங்கேயாவது நல்ல மெக்கானிக் கிட்ட கூட்டு போயிருப்பியா? இங்க வந்து ஏன் எனக்கு ரோதனை குத்துனுங்கிறீங்க? ரோதனை குத்துருக்கோமா? பின்ன இல்லையா? இதெல்லாம் மெக்கானிக் கிடையாது, கந்து வெட்டி கடை மாதிரி கிடையாது. சொல்லிட்டல போன்ல மொத்தத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இது எடுத்துன்னு போய் கன்சூமர் கோர்ட்ல கொடுப்பேன். என்ன என் கடையை நீ அவமானப்படுத்திட்டு சும்மா லேட்ல விட மாட்டேன். அப்படி நானே சொன்னேன், கோர்ட்டு கிட்டுன்னு பயமுத்துற. பயன்ட்டல உன்னை சும்மா விட்டுறேன். மழை பெஞ்சா வெயில் அடிக்குது, ஒரு பர்தா வாங்கி கொடுத்துட்டு போ. அதோட நான் உன்னை விட்டுறேன். என்னது பர்தா வாங்கி தரணுமா? ஒரு 20க்கு 20 ரெண்டா வாங்கிட்டுப்பா. எங்க கூட ஓய்வுத. அப்பனா நான் கேனியா, எனக்கு ஒன்று வாங்கி தாங்க. சரிப்பா, 3 வாங்கி கொடுத்துரு. வண்டியை நானே ரெடி பண்ணி கொடுத்துறேன். யோ எனக்கு வண்டி ரெடி பண்ணா இந்த வண்டி வேணா போயோ. என்ன முதலாளி வண்டி விட்டு போயிட்டான்? இந்த பாருப்பா, இந்த வண்டி வரதுக்கு நான் தான் காரணம். இதுல எனக்கு சரிபாக இருக்குது. நான் மானஸ்தன் நியாயஸ்தன். உன் வண்டிக்கு வர வேண்டிய ஷேரை கரெக்டா கொடுத்துருவேன். வேலை இந்த மட்காரெல்லாம் விட்டு போயிடானுங்க. வேலை இதுவோ தேரம் வருதா? யோ இதெல்லாம் இதுல மாட்டிட்டு புது வண்டி ஆக்கி வித்துலாம்யா, நல்ல ரேட்டுக்கு வரும். உனக்கு மாட்ட தெரியாதா? வேற மெக்கானிக் கிட்ட குத்து மாத்திக்கலாம்டா. வேலே பாத்துக்காரு, நல்ல வேலைக்கு நீ வந்த. உனக்காகவே ஒரு புது வண்டி புட்டி வச்சிருக்க. யோ போயா, வண்டின்னு சொல்லி 3 முறை ஏமாத்திட்ட. உன் வண்டியில ஒன்றும் தேவையில்ல. அட அந்த ஆள் இல்லண்ணா, நான் வித்தானே விடு. ஏய் நம்ம கிட்ட வண்டி வாங்கி கேசுன்னு போயிடுச்சு. இதாவது வந்து தரலான்னு சொல்லிட்டு தான் கேட்டேன். ஃபர்ஸ்ட் மாதிரி ஏமாத்திட மாட்டீங்களா? சரிப்பா, என்ன நம்பலாம் விடு. ஒரு நம்மாட்டியா? ஊர்லயே பெரிய மனுஷன். யாரு? என்ன போய் சொல்லிட்டான பெரிய மனுஷங்க? இந்த ஆளு பெரிய மனுஷனா? ஏன் பெரிய மனுஷன் தான்? என்ன 1000 ரூபாய் வட்டிக்கு வாங்கி 6 மாசம் ஆகுது. இப்பதான் பாக்குறேன் அந்த ஆளை. யோ எங்கயா பணம்? தம்பியா தந்துடுறேன். அதெல்லாம் விடுப்பா. இப்ப வாங்கிக்கிறியா இல்லையா? வண்டி எவ்வளவு வேலை? பார், வண்டி பழசு தான், இதெல்லாம் போட்டா புதுசாயிடும். 20000 ரூபாய் கொடு, முடிச்சு கொடுத்துட்றேன். 20000 ரூபாவா? சரி, இந்த வண்டி வாங்கினா ஒரு சிறப்பு தள்ளுபடி. இவர் தர வேண்டிய 1000 ரூபாய் நானே சேர்த்து தரேன். போதுமா? அப்புறம் என்னப்பா, நல்ல வண்டி வாங்கிக்கோ. இன்னும் கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும். அப்படின்ற நீ குறைக்கிறியா நான் குறைக்கட்டுமா? நானே குறைக்கிறேன். ஆ. வாவ் 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 வாவ். என்ன இது? நீதான் குறைக்க சொன்னியா? அட காசை குறைக்க சொன்னப்பா. அட காசை குறைக்க சொன்னியா? அதோ வர இருப்பா. இப்போ ஓகே இல்ல? காசையும் குறைச்சாச்சு. ஓகே சரி, ரெடி பண்ணி வாங்கிக்க. எப்போ வந்து வாங்கிக்க? வா, காசை பாதி குடுத்துட்டு போ. ரெடி பண்ண பிறகு மீதி காசை கொடு. சரி வேலையா, 5000 ரூபாய் இருக்குது. நான் கலெக்ஷன் முடிச்சுட்டு எடுத்து வந்து குடுத்துட்டு போறேன் மீதியை. வா, ஞாபகம் எடுத்து வந்து குடுத்துருப்பா. வண்டிக்காரர் நான் காசு தரணும். வேலு எனக்கு நாக்கு சுத்தம் வாக்கு சுத்தம், நல்லா ஏமாத்த மாட்டேன். சரி போ, ரெடி பண்ணி வைக்கிறோம் போ. வா, உனக்கு சரியா போச்சு. 1000 ரூபாய் அங்கே குத்துட்டேன். போ, உன் பங்கு போச்சு போ. என்ன சொன்ன வேலையா? உன் பங்கு 1000 ரூபாய் தான் கழிச்சிட்டேனா? என்ன கேச்சா? நான் அவனுக்கு குத்தே இருக்க மாட்டேன். இதெல்லாம் நல்லதில்ல வேலையா. ஐய், நான் முதல்ல அழிக்க குரல கொடுக்குறேன், மண்டிலே போடுவேன். டேய் என்னங்கடா அராஜகம் பண்றீங்க? போங்கடா, நான் இதை எடுத்து போறேன். ஏய் போட்ட விட்றா. அது எங்க மாட்டோம் என்னதுன்னே தெரியல. அது பிரபர், உனக்கும் எனக்கும் 50-50 ஓகே தானே? கொடுக்கலாம், சும்மா விட போறா? ஓகே ஓகே சொன்னா பத்தாது. 5000த்துல 2500 கொடு. விடமான்றான கேடி. இந்தா. சரிண்ணா, இது வச்சுட்டு மாட்டலாமா? ஏய், இனிமேல் இது நம்ம வண்டிடா, நீ ஓடிடா. நான் சொல்ற போல செய்யணும், புரியுதா? தம்பி, நீ சொல்ற மாதிரி செய்யறம்பா. ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சொல்றேன் கேட்டுக்கோ. நீ கேமரா ஆன் பண்ண உடனே எனக்கு நீ ரோலிங்னு சொல்லணும். கண்டிப்பா சொல்றேன்பா. அப்ப நானு ஆக்ஷன் சொல்லுவேன்.
அப்ப நான் என்னப்பா பண்ணா? நீ ஒன்னும் பண்ண தேவையில்ல. என் முதலாளி ஒருத்தங்கிறான்ல, அவன் பண்ணுவான். அவரு என்னப்பா பண்ணுவாரு? அவரு என்ன பண்ணுவாரு இவரு என்ன பண்ணுவாருலாம் கேட்காத. நீ ரோலிங்னு சொல்லி, நான் ஆக்ஷன்னு சொல்லுவேன். சரிப்பா வேற எதனா பண்ணுமாப்பா? ஆமா, நான் பேனிங்னு சொல்லுவேன். எங்கப்பா போய் ஃபேன் ஏத்துன்னு வரணும்? ஏன்னா போய் கடையில் திருடின்னு வா. என்னப்பா இப்படி சொல்ற? பேனிங்னா கேமராவை திருப்பணும், அதுதான் பேனிங். அதுக்கு திருப்புன்னு சொல்ல, ஏன் பேனிங் சொல்ற? இப்பதானே சொன்னேன் ஏன் எதுக்குன்னா கேட்க கூடாதுன்னு. நான் சொல்றத மட்டும் தான் நீ செய்யணும். சரிப்பா. அடுத்தது ஜூமிங்னு சொல்லுவேன். அப்ப நான் என்னப்பா பண்ணா? முன்னாடி இருந்து பின்னாடி எடுத்துன்னு வரணும், பின்னாடி இருந்து முன்னாடி எடுத்துன்னு போகணும். அதுக்கு முன்னாடி பின்னாடி சொல்லுப்பா, ஏன்பா ஜூமின்னு சொல்ற? என் ஓனர் தான் முன்ன கலப்பன்னு பார்த்தா நீ ஒரு முன்ன கலப்பையாக்குறிய. சரிப்பா அது சொல்லுப்பா. க்ளோஸ் அப்னு சொல்லுவேன். அப்ப நான் பல்லு வலிக்கிறேன்பா. என் ஓனர் முன்ன கலப்ப வந்து உனக்கு வாய் கழுவி விடுவாரு. நானே வாய் கழுவிப்பேன்பா, அவர் தேவையில்லப்பா. நான் சொல்றத மட்டும் கேளு. க்ளோஸ் அப்னா பக்கத்துல வந்து எடுக்கணும். நான் வச்சிருப்பாங்கப்பா, நான் எடுக்கணும். ஆப்பிள், ஆரஞ்சு, பேச்சப்பழம், திராட்சை இதெல்லாம் வைப்பாங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கோ. அப்போ பைய அவங்க தருவாங்களா, நான் எத்தனை வருவாப்பா? நீனா கல்யாண வீட்டுக்கு போற பையெல்லாம் கொடுப்பாங்க. கேமரால எடுக்கணும்னு சொன்னேன். ஓஹோ, கேமரால எடுக்கிறது கஷ்டமா இருக்குமே, கையில ஏத்தலாமே. சின்ன முன்ன கலப்ப நான் சொல்றத மட்டும் செய், மீதி எல்லாம் ஷூட்டிங்ல சொல்லி தரேன். ஷூட்டிங்னா அப்ப எத்தனை கண்ணுப்பா தருவீங்க? ஸ்பேனர் எடுத்து மண்டியும் வச்சிருவேன், கம்மு நான் சொல்றத செய். தெரியாதானப்பா நான் கேட்டேன். நான் ஏதோ பிளாஸ்டிக் பொருள்லாம் வித்துருப்பேன். சரி நீ சொல்ற மாதிரி கேக்குறேன்பா. இவனுக்கே இவ்வளவு நேரம் ஆகுது, பெரிய முண்டு கழிப்புக்கு எவ்வளவுதான் சொல்லி தரணுமோ. எப்பா கடைசியா ஒண்ணு கேக்குறேன், இப்ப என்னப்பா பண்ண போறேன்? ஏண்டா கூறு கட்ட குக்கர், இது தெரியாம இவ்வளவு நேரம் பேசியிருந்த. குக்கர்னு சொன்னேன், என்னையா எனக்கு சமைக்க தெரியாதப்பா. யோ வாய முடியா. பெரிய முண்டு கழிப்பு எப்போ வர சொன்னேன், இன்னும் வராம இருக்குது. வருது, வாடா பெரிய முண்டு கலப்ப. வாங்க முதலாளி. இவன் எதுக்கு இங்க வந்தான்? புது முதலாளி எப்பயோ நடந்தது, இது ஞாபகம் வச்சுன்னு பேசுற. சாரிங்க முண்டு கலப்ப. எது முண்டை கலப்பையா? யோ கம்முனரியா. நான் சின்ன முண்டை கலப்ப, அவர் பெரிய முண்டை கலப்ப, நீ தானே சொன்ன. டேய் ஏன்டா அடிச்சுக்கிற? நீ பெரிய புத்திசாலி, அவன் சின்ன புத்திசாலின்னு சொன்னா தப்பா சொல்றான் முதலாளி. ஆஹா, லூசு பையா, 2 பேரையும் புத்திசாலின்னு சொல்லியிருக்கான் முண்டை கலப்ப. இல்லையா, எனக்கு முண்டை கலப்பன்னு சொன்ன மாதிரி தான் காது விழுந்தது. அடே, காதுல விழுந்தது உண்மைதான்டா, நான் தான் உன்னை முண்டை கலப்பன்னு சொன்னேன். அப்படியா? எனக்கு ஒன்றும் புரியல, சரி விடுங்க. முதலாளி வந்ததே லேட்டு, அந்த ஆளுகிட்ட போய் பேசிங்கிறீங்களா? ஆமாடா, மறந்தே போயிட்டேன். எதுக்கு என்ன பேண்ட் ஷர்ட் போட்டுவான்னு? நான் எப்பவுமே மெக்கானிக் யூனிஃபார்ம்ல தானே வருவேன். ஆமா, கோட்டு டை தான் கட்டின்னு வருவாரு. சொல்றேன் கேளு. தம்பி நானே சொல்றேன். உனக்கு தெரியுமா? என்ன ரோலிங் சொல்லணும். அவர் ஆக்ஷன் சொல்லுவாரு. ஆக்ஷன் சொல்லுவாரா? அப்புறம் அவர் ஃபேன் ஏத்துனுவான்னு சொல்லுவாரு. ஃபேன் ஏத்துனுவான்னு சொல்ல மாட்டான், ஸ்பேனர் ஏத்துனுவான்னு சொல்லுவான். அப்படியாப்பா நீ சொன்ன? முதலாளி நீ தேவையில்லாம பேசி டைம் வேஸ்ட் பண்ற. சரி, நான் என்ன பண்ணோம்? நம்ம யூடியூபுக்கு வீடியோ எடுத்து போட போறோம். ஆஹா, இப்ப நான் என்ன பண்ணோம்? அந்த ஆள் கையில எடுத்து கொடு. ஆஹா, இந்தப்பா. என்ன பண்ற? நீ தானப்பா எடுத்து கொடுங்க. போனை எடுத்து கொடுன்னு. ரொம்ப தேங்க்ஸ் பா, போன் வாங்கி கொடுத்ததுக்கு. உனக்கு போன் வாங்கி தரல, அந்த போன்ல தான் நம்ம ஷூட் பண்ண போறோம். எனக்கு தெரிஞ்சு துப்பாக்கில தான் ஷூட் பண்ணுவாங்க, போன்ல கூட ஷூட் பண்ணுவாங்க. பாத்துன்னா இருக்காத, போனை எடுத்து கொடுன்றல. சரிப்பா, அதை தரேன். இந்தப்பா, லாக் ஓபன் பண்ணிக்கோ. சாவி கொடுங்க. சாவியா? எதுக்கு? நீங்க தான் லாக் ஓபன் பண்ண சொன்னீங்க. டேய், அந்த போனை கொடு. ஓபன் ஆயிடுச்சு. முதலாளி நீங்க வந்து நில்லு, நீ அங்க வந்து நில்லு. ஏன்னா தப்பு பண்ணியா கை கட்டின நிக்கிற? டேய், யூடியூப்னுடா, அதான் மரியாதையா கை கட்டிக்கிறேன். ஃப்ரீயா நில்லு முதலாளி. சரா இப்ப நிக்கிறேன் பாருடா. ஓகேவா? பொம்பளையா நீ இப்படி நிக்கிற? என்னடா கை கட்டினாலும் திட்டுற, இப்படி இருந்தாலும் நான் எப்படிதான் நிக்கணும்? சாதாரணமா நீ கையை ஏறி விட்டு அப்படியே கேமரா நிமிர்ந்து பாரு. இப்ப தெளிவா சொல்லிட்டல, நிக்கிறேன் பாரு. கையை இப்படி ஃப்ரீயா விட்டேன். கேமரானா வானத்துல இருக்குது. எப்பா நான் வேணா மாத்து மேல ஏற்றி கேமரா வைக்கிட்டா? கேமரா எடுத்துன்னு போய் ஷேட்டு கால்ல வை. சரிப்பா. எப்பா சேட்டு கல்ல தான் எடுக்க போறாங்க உங்களுக்கு, வா சேட்டு கடைக்கு போயிடலாம். 2-3 கழிப்புங்கிட்டே மாட்டிக்கிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். வா, இங்க நிக்க சொன்னேன், இப்ப சேடு கடைக்கு. இப்ப சேடு கடைக்கு போகணுமா? டேய் நில்றா. அவரு முதலாளி தானே, டேன்னு கூப்பிடுற. இதை விட அசிங்கமா கூட கேட்பேன், கோவம் வந்துச்சுன்னா. வாய மூடு நீ. வா, சரிப்பா, இப்ப நான் என்ன பண்ண அதை சொல்லு. வேலு யூடியூப் சேனல், நம்ம சேனலை பத்தி நீ பேசு. நீ கேமரா வைத்து எடு. முடுக்கல்ப, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்?
அந்த ஆள் பெரிய முண்டை கலப்பேன் என்ன சின்ன முண்டை கலப்புன்னு சொன்னான். ஏய் அது இல்ல, நீ ஆன் பண்ண பேர் ரோலிங் சொன்னல. சார்ப்பா மறந்துடும்பா, அது இப்ப சொல்லிடும்பா. ஆக்ஷன். ஆக்ஷன் நீ தானே சொல்றேன்னு. நீ கரெக்ட், நான் தான் சொல்றேன்னு சொன்னேன். உன்னை யாரு சொல்ல சொன்னா? இப்பா பயத்துல எனக்கு ரோலிங் எது ஆக்ஷன் எதுன்னு தெரியலப்பா. இப்போ கரெக்டா சொல்லு. கேமராவை ஆன் பண்ணிட்டு ரோலிங் சொல்லு. இப்ப சொல்லிடுறேன்பா. ரோலிங் ஆக்ஷன். ஏய் நித்து என்ன பண்ற நீ? ஏன்பா நல்லா தானே ஆக்ஷன் பண்ணாரு. கேமரா ஆன் பண்றதோ ஆஃப் பண்றதோ ஒரு நித்திக்கோ, இதெல்லாம் பேசாத. ஏய் யூடியூப் பத்தி பேசணும் உன்னை. இதெல்லாம் வேணாவா பேசுறேன். வேலு யூடியூப் சேனல் அனைவரும் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தால் அனைத்து விதமான பலன்களும் கிடைக்கும். நம்ம எல்லா விதத்திலும் எல்லாத்தையும் நல்லது செய்யலாம். நல்லது செய்யக்கூடிய ஒரே சேனல் வேலு யூடியூப் சேனல். கேட்டு வாங்குங்கள், உங்களுக்கு தேவையான அத்தனையும் இங்கே கிடைக்கும். ஏண்டா நம்ம என்ன பொருளாடா விற்கிறான், என்ன கோவப்படுத்தாத. அப்போ நான் என்னதான் பேசணும்? வேலு யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா மெக்கானிக் வேலை கத்துக்கலாம், இத சொல்லு. வேலு நீங்க பாத்தீங்கன்னா கத்து சேனல், நீங்க மெக்கானிக் வேல். இர நான் உனக்கு என்ன சொன்ன, நீ என்ன பேசினுக்கிற? அதே பதட்டமா இருக்குப்பா, இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்லி கொடுப்பா. என் மரமண்ட வேலு யூடியூப் சேனல்ல பார்த்தா மெக்கானிக் வேலை கத்துக்கலாம், இத திருப்பி சொல்லு. இப்ப சொல்லிடுறேன்ப்பா. கத்துக்கலாம் மெக்கானிக் வேலை எல்லாம். சேனல் யூடியூப் பாருங்க வேலு. என்னடா சொன்ன நீ? இப்போ இத வேற வீடியோ எடுக்க சொல்றான். இல்ல கரெக்டா தானேப்பா திருப்பி சொன்னேன்? திருப்பி தானே சொன்னேன், இப்ப திருப்பாம சொல்லு. சரிப்பா. வேலு யூடியூப் சேனல்ல பார்த்தா மெக்கானிக் வேலை கத்துக்கலாம். ஏன்பா இது நான் எடுக்குவா? அது எடுக்கவாவா? எடுக்காம என்ன பண்ணிருந்த? நீ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் எடுக்குவானு நீ தானே திட்டினா. எடுக்க வேணான்னு சொன்னேன், இதை எடுன்னு சொன்னேன், புரியுதா? அப்ப இது எடுக்கவே இல்லையா? மறுபடியும் பேசணுமா? என்னமோ 50 நிமிஷமா பேசுனேன், 50 செகண்ட் தானே பேசுனேன், திருப்பி பேசு. ஏன்பா ஒழுங்கா கேமரா எடு. இப்ப கரெக்டா பேசுறேன்பா. வேலு யூடியூப் சேனல்ல பாருங்க, மெக்கானிக் வேலைய கத்துக்குங்க. ஏய் நம்ம மெக்கானிக் வேலை கத்துறோமா இல்ல காது நோண்டது மூக்கு நோண்டத கத்துறோமா? நான் பண்ணிக்கிறே நீ ரியலா இருந்தது பாதியா. இப்போதானே சொன்னேன் கேமரா எடுக்கிறதோட ஆஃப் பண்ணிட்டோட நிறுத்திக்கோன்னு. தேவையில்லாம பேசாத. சரிப்பா. ரெடியா? ரோலிங் ஆக்ஷன். வேலு யூடியூப் சேனல்ல நீங்க பாருங்க, மெக்கானிக் வேலை. என்னவோ பேசினிக்கிற? கட். உனக்கு எப்போ வரணும் எப்படி வரணும்னு தெரியாதா? நேரா வந்து உள்ள போனுக்குற. வேலு என்ன சொல்றான் வேலு? நாங்க டியூபுக்காக செஞ்சு நிக்கோம், நீ நடுல வந்து பூந்துட்ட. மெக்கானிக் வேலை தானே செய்யறா, இப்ப டியூப் வேலை செய்யறியா? ஆமாப்பா, இப்ப டியூப்ல செஞ்சு போட்டா நல்லா ஓடுமா, ஓடுனா வியாபாரம் பெருகுமா, பணம் வருமா, அதான் சொன்னாப்புல. உனக்கே புரியல இல்ல அனு வர வேலைக்கு சொல்றியா? என்ன வேலை சொல்றான்? அங்க இருந்து வெளியே வா, நான் சொல்றேங்க வா. இப்ப இங்க இருந்து கேட்டா என்னடா, இங்கேயே நிக்கிறேன் சொல்லு. வீடியோ எடுத்துனுக்குறோம், ஒரு ஆள் தான் பேசணும், நீ வெளியே வா. வேலு என்னன்னு கேட்டு வந்துடுறேன். அவனுக்கு தான் விளக்க தெரியும், கேளு. பின்னாடி போயிடல, கேமரா வைப்பா. என்னப்பா இப்ப எடுக்கலையா? நீ போன் கொடு, நீ போ வெளியே. ஏப்பா நீ வந்து எடு. வேலு சொக்கா இருக்கா போல கேமரால. ஆளு கடுப்பு ஏத்தாதீங்க. நீங்க கேமரா வை, நான் ஆக்ஷன் சொன்னோடனே ஆன் பண்ணிக்கோ. ஓகேப்பா பண்றேன். நான் பின்றேன். யாரியா நீ பின்றியா? நான் சொன்னதை ஒழுங்கா சொல்லு. சரிப்பா, இப்ப நான் சொல்லிடுறேன். ஆக்ஷன். வேலு யூடியூப் சேனல்ல நீங்க பாத்தீங்கன்னா மெக்கானிக் வேலை எல்லாம் கத்துக்கலாம். வேலு ஏதோ டியூப் பத்தி சொல்றேன்னா சொல்லவே இல்ல. இப்பதான் ஒழுங்கா பேசுன, நீ பாதியில கேமராவை ஏறிக்கிட்டே. தப்பாப்பா கேமராவை இறக்குன்ட்டு. நீ எங்க முதலாளிக்கு ஃபைனான்ஸ் தரேன்னு நான் அசிங்கமா பேசல, பேச வச்சிடாது, ஒழுங்கா எடு. சாரிப்பா இப்ப கரெக்டா எடுத்துறேன். இப்ப எப்படி பேசணும் அதே மாதிரி கரெக்டா பேசுடு. ஆக்ஷன். வேலு யூடியூப் சேனல்ல நீங்க மெக்கானிக் வேலைய கத்துக்கலாம். ஏன் கத்துக்கலாம் மட்டும் ஏன் தனியா சொன்ன? என்ன வேலை இது கூட உனக்கு சொல்ல தெரியல? ஒரு வாட்டி அவனுக்கு செஞ்சு காட்டு போடா. என்னையும் வேலு நினைச்சிட்டியா? நான் கரெக்டா சொல்லுவேன்பா. கேட்டுக்கடா, ஒரு பணம் கொடுக்குறவரு தைரியமா பேசுறாரு, கத்துக்கடா அவங்கிட்ட இருந்த. தப்பா போன புடி. என்ன வேலு இது கூட உனக்கு பேச தெரியல? அப்படிக்கா போ. நான் பேசிட்டா? இவரு பேசுன மாதிரி பேசாத, நீ தெளிவா நல்லா பேசு. வாரம் எனக்கு பணம் தர வேண்டியவங்க ராஜ்குமார் 200 ரூபாய், வேலு 550 ரூபாய், தமிழ் 300 ரூபாய், காத்தாராவன் 500 ரூபாய் தரணும், அவங்க புள்ள 1000 ரூபாய் தரணும், முனுசாமி 2000 ரூபாய் தரணும், அவங்க புள்ள 1000 ரூபாய் தரணும், முருகேசன் 2000 ரூபாய் தரணும், அவங்க புள்ள கோபாலு 100 ரூபாய் தரணும். எப்படிப்பா கரெக்டா சொன்னா? நீ எவனும் காசு தரணும்னு நான் வீடியோ போட போறேன், இது தப்புதான்.
இல்லனாலும் அவர் வேலை எவ்வளவு கிளியரா இருக்கிறாரு பத்தியா, அது பாராட்டு. சூப்பர்பா, நல்லா பண்ணியா. என்ன பண்ற? பாராட்டுறேன்பா. ஒரு வீடியோலயும் ஒரு டைலாக் கூட ஒழுங்கா சொல்லு. மணி 3 ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்பா நான் 5 மணிக்கு தான்ப்பா கடை போட போறேன், நீ எடுப்பா. இவன் வேற பாத்தியா, எல்லாரும் பேசுறாங்க உன்னை தவிர. ஏப்பா நான் வேற எதனா பேசணுமா? ஒன்னும் கேக்குதாவில, நீ போ, நீ நில்லு. பபர், நானே கேமரா எடுக்கிறேன், கரெக்டா பேசிடுவியா? வேலு பேசவே இல்லை, நான் ஷூட்டிங் பார்த்துட்டு போறேன். இப்ப பின்றான் பாரு. பின்னிக்கு இப்ப பேசு, ஆக்ஷன். வேலு யூடியூப் சேனல் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக் வேலை எல்லாமே தெரியும். என் வண்டி எப்ப தருவ? ஏமா அறிவு இல்ல உனக்கு? நான் வீடியோ எடுத்துனுக்கிறேன், அந்தாலும் பேசினுக்கிறேன். நான் தொந்த வீட்டுல உள்ள போற மாதிரி நேரா பூந்துன்னு வர. திறந்த வீட்டுல உள்ள போன மாதிரி திறந்த வீட்டுல நாய் உள்ள மாதிரி சொல்றியா? ஏன் வேலு, பையன் தான் அந்த மாதிரி பேசுனா நீயும் அப்படி பேசலாமா? அப்படி இல்ல, பையனுக்கு வந்து சொல்ல தெரியல. திறந்த வீட்டுல நாய் போறதுன்னு அதை ஏதோ போகுதுன்னா நீங்க எதுவும் நான் காண்டாம இருக்கோம், யானை சிங்கம் புலி நினைச்சிட கூடாதுல. நாய் பாரு. இத மட்டும் தெளிவா பேசு, டைலாக் சொன்னா பேசாத. என்னது வேலு டைலாக்னு சொல்றாப்ல? ஷூட்டிங் எடுக்கிறோம் நாங்க. ஷூட்டிங்கா? ஆமா, நான் தான் நடிக்கிறேன் அதுல. அதான் எடுத்துருக்கோம், ஷூட் பண்ணிருக்கோம். பெரிய ஹீரோ படத்துல நடிக்கிற மாதிரி பேசுறாரு. ஏமா அறிவில்ல, உங்களால அவர் திட்டுறாரு. போமா அப்படி வண்டியை ஊது. இப்ப டெலிவரி தர மாட்டோம். ஒரு வாரம் 10 நாள் 100 நாள் 1000 நாள் 1 வருஷம் 2 வருஷம் போமா. இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற? இல்ல நீ சொல்லி கொடுத்துருமோ நடுவில் வந்து இவங்க அதுவா இதுவான்னு கேட்டா கோவம் வருதுல்ல. நடிப்பு வேற தொழில் வேற, டென்ஷன் ஆகக்கூடாது. ஓகே சாரிப்பா. ஏமா அவர் காலைல உயிந்து வண்டி எடுத்துன்னு போமா. ஏய் நான் எது காலில் விழனா? நீ அவங்க வண்டி வித்துலான்னு சொன்னிய, வித்துரு. விக்கலாம் நான் சொன்னேன். எப்பா என் வண்டியை கொடுத்துரு. இதத்தான் முதல்ல நான் காலில் உயின்னு சொன்னேன், இப்ப உயிந்தியா? ஆஹா இது சரிப்படாது, என் வண்டி எடுத்துன்னு போறேன் நானு. அது போனா போதுடா, நீ டைலாக் பேசுறா. ஒரு நிமிஷம்ப்பா. வேலு என் பணத்தை குத்திர நானும் போயிடுவேன். கண்டினியூட்டி எடுக்கணும், வெளியே எதுவுமே எடுக்கக்கூடாது. போயிட்டு அப்புறமா வா. ஏன்பா ஜோபி உள்ளதானே இருக்குது, அது எத்து குத்தானா தெரிய போகுது. நல்லா ஜோபி உப்பி இருக்கா, எத்தா சப்பி ஆயிடும், அதனால எடுக்கக்கூடாது. ஓஹோ இவ்வளவு விஷயம் இருக்குதா? சரி நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். டயர்டா இருக்கே, ஜூஸ் குடிச்சிட்டு எடுத்துக்கலாம், போய் வாங்கிட்டு வா. நானா? இங்க நான் டைரக்டர், சட்டை போட்டுன்னு வாங்கிட்டு வா போ. எப்பா எனக்கு ஆப்பிள் ஜூஸ் சட்டு புட்டுன்னு வாங்கிட்டு வந்துரு. எது உங்களுக்கு ஆப்பிள் ஜூஸா? அவன் கேமராமேன்டா, அவனுக்கும் வாங்கிட்டு வா போ. யூடியூப்னு சொல்லி நம்ம சொல்லலாம், வாங்கின்னு வரேன். ஒரு ஜூஸ் வாங்க போனா இவ்வளவு நேரமா? ஆமாப்பா. அவன் வரும்போது வரட்டும். குறுமுட்டை நீ என்ன பண்ற? நான்ப்பா என்ன திட்டுறா? முண்டை கலப்ப சொன்னதெல்லாம் உனக்கு தெரியல, குருமுட்டை என்னதான் உனக்கு தெரிஞ்சுதா? சரிப்பா நான் என்ன பண்ணணும் சொல்லுப்பா. அவன் அங்க நின்னு பேசினால அத நீ பேசு. நான் பேசினா டிவில வருவேனா? டிவில நினைச்சா டிவில வருவேன், போன்ல நினைச்சா போன்ல தான் வருவேன். எதையோ ஒண்ணுல நான் வந்தா சரி. சரி நான் பேசுறா. நீ என்ன பேசிக்கிற நான் பாக்குறேன், பேசு. ஆக்ஷன். வாங்கம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க. ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ, ஒண்ணு எடுத்தா 15. உன் புத்தி உன்னை விட்டு போமா? நான் என்ன சொன்னேன், நீ என்ன பேசுற? பா ஜூஸ் கடைக்காரன் கடன் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கப்பா. இத போய் கேட்டுன்னு வரதுக்கு இவ்வளவு நேரமா? சாயந்தரம் யாருன்னா ஒருத்தர் வருவாங்கப்பா, அந்த பணம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் வாங்கிக்கலாம். மூட் அவுட் பண்ணிட்டு ஷூட்டிங் நாளைக்கு எடுத்துக்கலாம். கடையை மூட்டு கிளம்பு, நான் கிளம்புறேன். ஏன்பா என் கடை எப்படிப்பா வைக்கிட்ட? ஏன்டா 2 பேரும் உயிரை வாங்குறீங்க? இன்னைக்கு லீவ் விட்டு போங்கடா. நீயும் நானும் தான் முதலாளி, அவன் லீவ் விட்டு போறான். எது நீ நானும் முதலாளியா? இந்த கடைக்கு நான் தான் முதலாளி. இந்த இடத்துல மேல் வாடகைக்கு நீ இருக்க, புரியுதா? இப்ப நான் சொல்றேன், லீவ் விட்டு போ. வண்டி இல்லாம இங்கே வச்சு விற்க போறான். போங்கடா போங்க.